ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சின்னதாக அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டேங்க. நான் என்னென்ன அறுவடை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், சிவப்பு வெண்டை முத்தலா அப்படின்னு பார்த்தா இவ்வளோ தண்டி இருக்கே முத்தலா அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி பார்த்தேன். முத்தல் இல்லை. அடுத்தது ஒரு பச்சை வெண்டை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகங்க. இது பாருங்களேன், இதையும் நான் காலையில் வந்தோடனே முத்தல் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். முத்தல் இல்லை. எவ்வளோ பெருசு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது. எவ்வளோ தண்டி, எல்லாமே பிஞ்சு தாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், 8 அடி வெண்டையே இந்த பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இவளை இந்த பக்கம் இழுத்து பறிக்கணும். ஒரு கைட்டு பறிக்க முடியாது. இருங்களேன், இது ஒரு ரகம். பட்டையில் வித்தியாசம் வரும். இது ஒரு ரகம், இது ஒரு ரகம், இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். வெண்டையிலே 5 ரகம். ஆனால் என்னென்ன பெயர்லாம் எனக்கு தெரியாது. பட்டையில் 6 பட்டை, 8 பட்டைன்னு அப்படி ஏதோ வித்தியாசம் இருக்குதுங்க. அப்புறமா 2 தக்காளி, 3 தக்காளி கிடக்கு. நாட்டு தக்காளி. நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. மடிப்பு தக்காளியும் லைபீரியா தக்காளியும் பெருசாக இருக்குது, ஆனால் பழுக்கலை. ஸோ வெயிட் பண்ணலாம். அப்புறம் ஓமலூர் கத்திரி, வெங்கேரி கத்திரிலாம் அந்த இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிடக்கட்டும். ஒரு குட்டி லெமன் கீழே விழுந்துருச்சு, அதனால் அதையும் எடுத்துக்கிட்டேன். வேறே வெள்ளை கத்தரி. மக்களே, ஒரு கைத்து பறிக்கிறனால இனி ஒரு கைட்டு பறிக்க முடியாது. இவங்க முள்ளு கத்திரி 2-3 கிடக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் 2 கைட்டு தான் பறிக்கணும். ஸோ அதனால் ஃபோனை இங்கே மியூட் பண்ணி வச்சுட்டு போய் பறிச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? வெள்ளை கத்தரி, அப்புறம் இது எல்லாமே முள்ளு கத்தரி தான். ரொம்ப குண்டுன்னு இருக்காங்க. ஆனாலும் விதையோடு இருந்தாலுமே நல்லா தான் இருப்பாங்க. இதெல்லாம் பிஞ்சு, இது மட்டும் கொஞ்சம் முடிச்சிருக்கேன். ஆனால் விதையோடு இருந்தாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருப்பாங்க. ஃபுல்லாக மாவு பூச்சி விழுந்திருக்காங்க காராமடை கத்திரியிலையும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகிடுச்சு நம்ம இது தெளித்து, முட்டையமிலம் தெளித்து. இந்த லீவில் மற்ற வேலை பார்த்ததுனாலே, மழை பெஞ்சனாலையும் தெளிக்கல. ஆனால் 20 நாள் வரைக்குமே பூச்சி தொல்லைகள் இல்லாமல் தான் இருக்காங்க அந்த முட்டையமிலத்துக்கு. அதுக்கப்புறம் 20 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம தெளிச்சிடணும். இது கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகிடுச்சு நம்ம தெளிக்காமல் விட்டு. அதோடு நமக்கு செடி அவரை காய்ப்பு முடிஞ்சு எல்லாமே பட்டுட்டாங்க செடி. இவ்வளோ விதைகள் இருந்தாங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். மண்கலவை போட்டதுக்கப்புறமா இதில் இருக்கிற எல்லா விதைகளையுமே போட்டு விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு மிளகாய் வீட்டில் ஏற்கனவே பறிச்சது இருக்கிறனால நான் பறிக்கலை. இங்கே பாருங்களேன், எவ்வளோ நீட்டு மிளகாய். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தெரியுதா? வயலட் மிளகாயும் எவ்வளோ கணம் கிடக்குறாங்கன்னு.
கிடக்கட்டும். இதெல்லாம் இப்போ பறிக்கலை நான், நிறையவே இருக்காங்க. அப்புறம் கிரேப் சில்லி இருக்காங்களா? அவங்க இல்லை, கிரேப் சில்லி இல்லை. கோவக்காய் இருக்காங்களா? இல்லை, அவ்வளோ இப்போ தான் பூ பூத்துருக்கு. கோவக்காயும் இல்லை. அச்சோ, இந்த வெண்டை இருக்குது, பார்க்கலையே, குட்டி குட்டியாக இருக்குது, பிஞ்சு நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே பிஞ்சாக இருக்குது. சரி, மூணு வெண்டை, மூணுமே வந்து குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெண்டை இருக்குது, நெளிஞ்சிக்கிட்டுலாம் இருக்கிறதெல்லாம் பறிச்சிடணும். ஓகே, இன்றைய அறுவடையை இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். கரண்ட்டு வேறு இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம பறித்தாலும் வேறு எதுவும் சமைக்க முடியாது. மணத்தக்காளி கீரை பறித்து வச்சுருக்கேன். எங்கே போய் வழுதுனங்காய் கிடக்கா வருங்க. வழுதுனங்காய் இருக்குது, வெங்கேரி இருக்குது, அது இன்னொரு நாள் பறிக்கலாம். அவியல் வைக்கிற அன்னைக்கு பறிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் வேறு கிடக்கு நிறையா. இங்கே வேறுங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்குது. இது வந்து கலப்பு. சரி இருக்கட்டும், நம்ம வீட்டில் மிளகாய் ஏற்கனவே இருக்குது பறிச்சது, அதனால் அது காலியானதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. இன்றைக்கி இவ்வளோ தான். ஏன்னா மணத்தக்காளி கீரையை பறிச்சு போயிருக்கேன். ஸோ அதை பொரியல் வைக்க போகிறேன். அப்புறம் இன்னொரு பொரியல் ஏதோ ஒன்று யோசித்தேன், பீட்ரூட் இருந்துச்சு, அந்த பீட்ரூட் பொரியலையும் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் இன்றைக்கி ஈவினிங் அவிச்சு சாப்பிட்ற மாதிரி டபுள் பீன்ஸ் மட்டும் பறிச்சிக்கலாம். மற்றதெல்லாம் வேறு எதுவும் பறிக்க வேணாம். கையோட பிஞ்சு வெண்டைக்காய் இருந்துச்சு, பறிச்சு சாப்பிட்டாச்சு. டபுள் பீன்ஸ் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓரளவுக்கு கை கேட்டினது, அதுவும் காஞ்சி போனது மட்டும் நான் பறிச்சிருக்கேன். காஞ்ச விதைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து இப்போ அவிக்கணும் அப்படின்னாக்க முந்தின நாள் ஊற வச்சுட்டு நம்ம வந்து அவிச்சு சும்மா தாளித்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. காயாமல் இருந்ததுன்னா அப்படியே பச்சையாகவே நம்ம அவிச்சு சாப்பிட்டுக்கலாம். ரெண்டோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. இப்போ பறிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேணாம், காஞ்சி போனதுக்கப்புறம் கூட பறிச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு 2 விதமான கத்தரிக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், செடி அவரையினுடைய விதைகள், அப்புறம் ஒரு 5 விதமான வெண்டைக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, டபுள் பீன்ஸ், அப்புறம் ஒரே ஒரு லெமன். மற்றெல்லாம் பழுக்கலை. இந்த அளவுக்கு மட்டும் அறுவடை பண்ணியிருக்கேன். போதும், இன்றைக்கி வந்து சமையலுக்கு தேவையில்லை, சும்மா நாளைய சமையலுக்கு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இன்றைய அறுவடையை இதோடு முடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.